Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, லூசிபரை படைக்கும் போது அவன் ஞானம் உள்ளவன், விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட முத்திரை மோதிரம், அவன் அழகுள்ளவன் என்று பார்த்தோம். அதே போல ஆதாமை பற்றி படிக்கும் போது தேவன் அவனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், அவன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி வாச்சோம். ஸ்தோத்திரம். பெருமை கொண்டதுனால லூசிபர் கீழே விழுந்தா, நான் கடவுளா மாறணுங்கிறதுனால அதே கிரிகை அதே பேச்ச ஆதாம் ஏவாளுக்குள்ள கொடுத்தா, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் ஸ்தோத்திரம் தேவர்களை போல ஆவீர்கள் என்று. அதுக்கப்புறம் ஆதாமையும் விழ வைத்தான். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவனை ஏன் லூசிபரை ஏன் பூரண அழகு உள்ளவனாய் படைத்தார்? அந்த அழகு என்றால் என்ன? எப்படிப்பட்ட அழகை அவனுக்குள் வைத்திருந்தார்? அடுத்து ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கிறோம். ஜீவ ஆத்துமானா அவனுக்குள்ள ஏதோ ஒரு உயிர் உள்ள, ஜீவன் உள்ள, விலை உயர்ந்த ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். அப்படின்னா அது என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு தென்பட்டதை, நான் புரிந்து கொண்டதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பாருங்க, லூசிபரை படைக்கும் போது தேவன் 9 விதமான கற்களை அவனுக்கு வைத்திருந்தார். அவனை 9 விதமான கற்களால் அலங்கரித்து படைத்திருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதிலே பாருங்க, வாசிக்கிறேன். 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வயரம், படிகப்பச்சை, கோமேதகம், யாஸ்பி, எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகல விதமான ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசூரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க வசனம் சொல்றது பாருங்க, விலை உயர்ந்த அதிக கற்களால் அவனை அழகுள்ளவனாய் படைத்திருந்தார். அதிலே முதலாவது கல் பத்மராகம். பத்மராகம் எப்படிப்பட்டது தெரியுமா? பத்மராகம், அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தாமரை இருக்கு பாருங்க, அந்த தாமரை, தண்ணியில் இருக்கிற தாமரை மேல வரும்போது ஒரு வெண்மையும் சிவப்பும் சேர்ந்த ஒரு கலர், ஒரு ரசிக்கக்கூடிய கலர்ல அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஆரஞ்சு நிறமும் கலந்திருக்கும். ரொம்ப ஒரு நிறம் சிகப்பா இருக்கும், ஒரு மாதிரி அழகுள்ளதா இருக்கும். அது ஒரு விசித்திரமான அழகு. அது மேல ஒரு தண்ணி பட்டா கூட அது அந்த தண்ணியை சேர்த்துக்காது, உடனே தண்ணி கீழே தள்ளிடும். அப்படிப்பட்ட விலை உயர்ந்த அழகுள்ள கற்கள் தான் பத்மராகம். பத்மராகத்தை பத்தி இதை நான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அது அழகிய ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு உயர்ந்த ரத்தினக்கல் என்பதாகும். அது ரொம்ப விலை உயர்ந்த கல். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விலை உயர்ந்த கல்லா இருக்கிற பத்மராகத்தை வைத்து லூசிபரை படைத்தார். அதனாலதான் அவன் அழகுள்ளவன், அதனாலதான் அவன் பூரண அழகுள்ளவன். முதலாவது பத்மராகம். மனுஷனை படைக்கும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கிறோமே. ஜீவ ஆத்துமா என்றால் என்ன? அவனுக்குள் ஜீவனை வைத்தார், அந்த ஜீவனுக்குள் விசேஷமானவர்களை வைத்தார் அல்லவா? அதிலே எப்படி லூசிபருக்குள் 9 காரியங்களை வைத்தாரோ, அதே போல ஆதாமை, நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமை படைக்கும் போது ஜீவனை வைத்தார் அல்லவா? அந்த ஜீவன் இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த ஜீவனுக்குள் இருக்கிற விசித்திரமான உண்மையை பற்றி நான் பேசுகிறேன். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். பத்மராகத்துக்கு ஈக்குவலா ஆண்டவர் ஆதாமுக்குள்ள அன்பை வைத்திருந்தார். என்ன அன்பு தெரியுமா?
தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அன்பிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. அன்பு மிகவும் விலை உயர்ந்தது. அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு, தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள அன்பு, சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற அன்பு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல் உள்ள அன்பு. எப்படி தாமரை கலர்ல அந்த பத்மராகம் இருக்குமோ அதுபோல அது ரொம்ப ரசிக்கக்கூடிய இடத்துலதான் அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விதமான அன்பும் உங்களை மூடிக்கொள்ளட்டும். அன்பு என்பது விலை உயர்ந்தது. இன்னைக்கு பூமியில தேவன் நம்மை மிகவும் அழகாக படைத்தார். அந்த அழகில ஒரு சம்பூர்ணமான ஜீவ ஆத்துமானா என்ன தெரியுமா? அன்பு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டுங்க. என்ன பிரச்சனை? ஸ்தோத்திரம், தண்ணினாலேயோ சாப்பாட்டினாலேயோ பிரச்சனை கிடையாது, உடுத்துற ஆடைனால பிரச்சனை கிடையாது. அன்பிலே ஒரு பெரிய பிரச்சனை, அன்பிலே பஞ்சம். உண்மையான அன்பு யாருக்குள்ளே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆமென், ஆதாமை ஸ்தோத்திரம் படைக்கும் போது அவன் ஜீவாத்துமானான் அல்லவா, அந்த அன்பு அவர் நாசியிலே ஊதினார் அல்லவா, அவருக்குள் இருந்த அன்பு அப்படியே ஸ்தோத்திரம் நமக்குள் வந்திருக்கிறது. அன்பு யாருக்குள்ளலாம் இருக்குமோ அது அழகுங்க. நீங்க அன்பாருங்க. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் அன்பு எப்படி கூறுவான்? அன்பில்லாதவன் தேவனை அறியான் அல்லவா? எச்சரிக்கையோடு கூட நடந்துக்கங்க. மனிதன் அழகுள்ளவனா இருக்க வேண்டுமானால், ஆமென், அவனுக்கு அன்பு தேவை. அன்பு இல்லைன்னா நாம கூட விழுந்துருவோம். உண்மையான அன்போடு கூட இருங்க, மாயமற்ற அன்போடு கூட இருங்க. ஸ்தோத்திரம். கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு கூட இருங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு உங்களுக்குள் நிரம்பி வெளியட்டும். நீங்க ரொம்ப அழகா தெரிவீங்க. எப்படி பத்மராகத்தோடு லூசிபரையும் அன்போடு, ஆமென், ஸ்தோத்திரம், ஆதாமையும் படைத்தார். அந்த அன்பு நமக்குள் நிறையப்பட்டிருந்தால் நாம் தேவனுக்குள் வாழ்வோம். நம்ம எப்படி ஸ்தோத்திரம் லூசிபர் பத்மராகத்தை இழந்து விழுந்தானோ அதுபோல நீங்க அன்பை இழந்துட்டீங்கன்னா இந்த பூமியில விழுந்துருவீங்க. தேவராஜ்யத்தை அடைய முடியாது. பிரதான கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு பலத்தோடும், ஆமென், ஸ்தோத்திரம், அன்பு கூறுவாயாக என்கிற வேத வசனத்தை அன்பிலே நிறைவேற்றி ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் அபிஷேகத்திலும் வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.